நமது போர் ஆரம்பிக்கட்டும், தொடங்கலாம். அடிச்சுக்குங்கடா, எல்லாரும் அடிச்சுக்குங்கிறாங்க. வெல்கம் பேக் டு வில்லேஜ் கேமிங். நம்ம விளாட போகிறது டோட்டல் வார் சிமுலேட்டர் தான் விளாட போகிறோம். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஒரு லெவலே ஜெயிச்சு அடுத்த லெவல் போகிறோம். நெக்ஸ்ட் லெவல் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் லெவல் கொடுத்து இந்த இடத்துல என்ன அமுக்க சொன்னாங்க, நானும் அமுக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு படையை ரெடி பண்ணிவிட்டாங்க. அதை வச்சு நானும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம ஃபைட்டு செம்மையாக நடந்துகிட்ருக்கு. ஃபைட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அடிச்சுக்கலாம்டா, போட்டு அடின்னு அடிச்சுக்கிறாங்க எல்லோரும். போட்டு அடின்னு எல்லாரும் அடிங்கடா. எப்போ நம்ம டீம் ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம டீம் ஜெயிச்சிருச்சே. அடுத்து அது நெக்ஸ்ட் லெவல் கொடுத்து கலெக்ட் ஃபஸ்ட்டு கொடுத்து அடுத்து நெக்ஸ்ட் லெவல் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணால் இந்த வாட்டி நம்ம கண்டபடிக்க இறக்கி விடுவோம். என்ன இறக்குறதுன்னு தெரியல. இவனை இறக்குமா, கன்று வச்சுருக்காங்க கையில், போட்டுறான்னு நினைக்கிறேன். ஒரே அடியில் இவனை இறக்கி விடுவோம். அதுக்கடுத்து வில்லம்பில் நம்ம டீம் ஃபுல்லாகவே லாங் ரேஞ்சு, அவங்க டீமில் ஷார்ட் ரேஞ்சு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே அடியில் ஒருத்தன் செத்து போய்த்தாங்க. அடிங்க, அவங்க மேலே நான் கிட்ட வந்து அடிக்கிறாங்க. போட்டு அடிங்கடா. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் ஷார்ட் ரேஞ்சு, அவனே முடிச்சிட வேண்டியதான். அவனே முடிச்சாச்சு. அவங்க டீம் லாங் ரேஞ்சு நம்மளை அடிக்கிறாங்க. இந்த வாங்கிக்கோங்கடா, இந்த வாங்கிக்கோ. ஒரு அடிக்கு போட்டதுக்கே அவங்க டீமில் சாஞ்சிட்டாங்க. அடுத்த லெவலு நெக்ஸ்ட் லெவல் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் லெவல் கொடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து என்ன பண்ணுறது, இங்கே வச்சுருவோம். இங்கே வச்சுட்டு இங்கே ஒன்று வச்சுட்டு இங்கே ஒன்று வச்சுட்டு இங்கே ஒரு படை வீரரை வச்சுட்டு அதுக்கடுத்து ஷீல்டும் அது கத்தி வச்சுருக்க மாதிரி இவனையும் வச்சுட்டு அடுத்து மெடிக்கெட் போடுறவனை ஒருத்தன் நான் செழி பண்ணுறவன் என்ன ஒருத்தனை வச்சுருவோம். அவன் என்னமோ பண்ணுறானே. நம்ம டீமுக்கு ஹெல்த் ஏற்றி விட்றான்னு நினைக்கிறேங்க. அதான் குறைஞ்சிருந்தால் ஹெல்த் ஏற்றி விட்றான். அங்கே பாருங்கள், அதை வச்சு என்னமோ சுடுறான். அதான் ஹெல்த் ஏற்றுறான்னு நினைக்கிறேன். நம்ம டீம் ஜெயிச்சிருச்சுங்க. அசால்ட்டாக ஜெயிச்சு நெக்ஸ்ட் லெவல் போய்த்தோம். இப்போ அவன் டீமில் 18 பேர் இருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த என்னமோ கையில் ஒன்று வச்சுருக்கோம், அதே எடுத்துடுவோம். அதுக்கு 173 ரூபா கேட்குறாங்க. வில்லம்பு 111 ரூபா. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம டீமில் கம்மியான, நம்ம டீமில் 8, அவங்க டீமில் 18. என்னங்க சரன்னு குறைஞ்சிட்டு வராங்க. 11, 9. நம்ம டீம் ஷார்ட் ரேஞ்சு அடி வெளுத்து எடுக்கிறாங்க. 2 கையில் என்னமோ கத்தி மாதிரி வச்சுருக்காங்க. அதை எடுத்து அடித்து வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீம் ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன். அவன் டீமில் வெறும் 2 பேர், நம்ம டீமில் 7 பேர். ஒருத்தன் தாங்க, அவனையும் முடிச்சிரும்னு நினைக்கிறேன். முடிச்சாச்சே. நெக்ஸ்ட் லெவல் போயிருவோமா. கலெக்ட் கொடுத்து நம்மளுக்கு என்னமோ ஹேமர் மாதிரி 2 கொடுத்துருக்கான். அதான் தார் ஹேமர், தார் சுற்றின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன கொடுக்கலாம், தாரே கொடுத்துருவோம். அது வேணான்னு நினைக்கிறேன். இதே கொடுப்போம். இதில் நிறைய கண்டபடிக்கு கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு அப்புறம் காசு இல்லையே, இதெல்லாம் பண்ண முடியாது. இவனே கொடுப்போம். ஏன்னா இவன் தான் போன வாட்டி நல்லா அடித்தான். இவனே கொடுத்துட்டு நம்ம அது போர் ஆரம்பிக்கட்டும்னு ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்ம டீம்லேயே 18, அவங்க டீம்லேயே 18. இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது ஒவ்வொன்றா. யார் ஜெயிப்பான்னு தெரியலையே. அடிங்கடா, எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிட்டுருக்காங்க நம்ம டீமில். நம்ம டீம் ப்ளூ டீம், அவங்க டீம் ரெட் டீம். இன்னும் யாராச்சும் லைக் கொடுக்கலாம்னா நம்ம சேனலில் லைக் கொடுத்துங்க. அப்படியே ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டீம் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒருத்தன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் 2 பேர். இன்னும் ஒருத்தன் தான். மட்டும் அடி மண்டையில் விழுந்துச்சு, செத்து விட்டாங்க. இப்போ நம்ம கலெக்ட் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நெக்ஸ்ட் லெவலில் அமைத்திரும். நெக்ஸ்ட் லெவலில் ஒரு கத்தி இருக்குது, அது வேணாம். அந்த கன்று கொடுப்போம். அந்த கன்னில் 2 பேர். இது மெடிக்கல் ஸ்டோரத்தில் 2, துவர் சுத்தியல் 2 பேர் கொடுப்போம். அதுக்கடுத்து இவன் கையில் 2 வச்சுருப்பாங்களே, அவங்கள 3 பேர் கொடுப்போம். அதுக்கடுத்து வேறு என்ன கொடுக்கலாம், நிறைய காசு இருக்குது நம்மள்கிட்ட. இன்னும் 260. அவங்க ஒரே ஒருத்தனை போட்டதுக்கே முடிஞ்சிச்சுங்க. நிறைய காசு இருக்குன்னு நினச்சா கம்மி ஆயிடுச்சு. நம்ம டீம் ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன்.
நம்ம டீமில் 10 பேர் இருக்காங்க, அவன் டீமில் இன்னும் 6 பேர் இருக்காங்க. அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டீமு. இன்னும் 3 பேர், 2 பேர் தான்டா இன்னும். அவ்வளோதாங்க, எல்லாரையும் அடித்து முடிச்சாச்சு. அப்பா, எல்லாரையும் முடிக்கிறதுக்கு என்னம்மா மூச்சு வாங்குதுங்க. எல்லாரையும் அடிக்கிற அடியில். இப்போ என்ன பண்ணுறது? எது கொடுக்கலாம்? இவனை கொடுப்போமா? 2 கத்தி வச்சுருக்கானே, இவனையே கொடுப்போம். இவனை கொடுத்துருவோம். ஒரு அடுத்தது இவன் ஒரு கத்தி வச்சுருக்கான், பெரிய கத்தி, இவனையும் கொடுப்போம். அதுக்கு வில்லம்பு கொடுப்போம். இவன் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து ஹீலிங் பண்ணுறவனை ஒருத்தன் கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கடா. போகிற அடித்து துவம்சம் பண்ணுங்கடா. எல்லாரையும் ஒருத்தனை விடாமல் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. கத்தியால் வெட்டுன்னு வெட்டி வீசுறாங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தன் அடித்ததுக்கு பறந்துக்கிட்டு போய் அங்கே விழுந்து இப்போ தாங்க நடந்தே வந்துக்கிட்டு இருக்கான். அடித்ததுக்கே பறந்து விழுந்துட்டான். கத்தியால் வெட்டுறான். தலையிலே போட்டுங்க ஒருத்தனுக்கு. அவ்வளோதான், அவன் தலையை 2 தொண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். தலையிலே போட்டான் ஒருத்தன். இன்னும் ஒருத்தன் தான் நினைக்கிறேன், அவனையும் போட்டாச்சு தலையிலே. இப்போ அடுத்ததாக கலெக்ட் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் லெவலையும் கொடுத்துருவோம். இப்போ யார் கொடுக்குறான்னு தெரியலையே. நிறைய இது இருக்குங்க, ஓப்பன் ஆகிடுச்சுங்க, அன்லாக் பண்ணியிருக்கோம். இதில் இந்த டபுள் கத்தி கொடுத்து பார்ப்போமா? கொடுப்போம். இவனுக்கு கொடுத்துட்டு இவனை ஷீல்டும் கத்தி இருக்க மாதிரி, அப்புறம் இவன் இங்கே ஒரு டபுள் கத்தி, தார் ஒன்று கொடுப்போம். அவ்வளோதான், நம்ம படை வீரர்கள் வச்சுட்டோம். அவங்க படை வீரர்கள் இருக்காங்க. அடிங்கடா, தலையிலே போடுங்க. எல்லாருக்கும் தலையிலே போட்டு விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே தலையிலே போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயும் சாஞ்சிட்டாங்க அவங்க டீம். பாதி பேரை சாய்ச்சாச்சு. நம்ம டீம்லேயும் பாதி பேரை சாய்ச்சிட்டாங்க. அடிடா, அவங்க டீம்லேயும் 6 பேர், நம்ம டீம்லேயும் 6 பேர். அடின்னு அடிச்சுக்கிறாங்க. இன்னும் ஒருத்தன் தான் நினைக்கிறேன், இன்னும் 2 பேர். அவனுக்கு அட்ரா ஒருத்தன் தாங்க. அவங்க அப்பா தலையிலே போட்டாங்க. தலையிலே போட்டதுனால முடிச்சாச்சு இந்த மேட்சையும். இந்த மேட்ச்சு நெக்ஸ்ட் லெவல் கொடுத்துட்டு அதுக்கடுத்து இங்கே என்னமோ அமுக்க சொன்னாங்க. நானும் அமுக்கிக்கிட்டே இருந்தேன். இங்கே அமுக்க சொன்னாங்க, இங்கேயும் அமுக்கிட்டேன். கடைசியில் பார்த்தா இங்கேயும் அமுக்கிட்டேன். நீங்கள் கடைசியில் பாருங்கள். இப்போ பாருங்கள், காசு கொடுக்குறதுக்காடா இங்கே வந்தேன். அதுக்கு நான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். சேதா அழுத விட்டு தள்ளுங்க, நம்ம மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே இதெல்லாம் கொடுத்துட்டு நிறைய பேரை இங்கே என்னமோ இருக்குது. இங்கே பாருங்க, ஹார்ஸில் உட்காந்துருக்காங்க, குதிரையில். இங்கே என்ன பண்ணாங்கன்னு தெரியாதே. சரி, கொடுத்து விடுவோம். மெடிக்கெட்டில் 2 பேர் கொடுத்துட்டு இன்னும் நிறைய பேரை கொடுத்துருவோம். எல்லோரையும் கொடுத்துக்கிட்டே இருப்போம் கண்டபடிக்கு. இது 10 நினைக்கிறேன். நம்மள்ட்ட இன்னும் நிறைய காசு இருக்குது. இதே ஸ்டார்ட் பண்ணுவோம், கரெக்டாக இருக்கும். அடிச்சுங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் பறந்து போகிறாங்க. அந்த குதிரையில் இருக்கவங்க தான் அடித்து துவம்சம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டீம்லேயும் குதிரை இருக்குது. அதையும் நம்ம டீம் அடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம டீமில் 21 பேர், அவங்க டீமில் 15 பேர். 20 பேர் ஆக மாட்டாங்க நம்ம டீமில். அடிங்கடா போட்டு எல்லாரும் வெளும். அங்கே போகிறோங்க, ஒரு ஹார்ஸ் மட்டும் தனியாக ஆளே இல்லாமல் ஒன்றுச்சு. அது இந்த வீடியோவில் பார்க்க முடியல. அந்த சைடு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்